We are the change generation. We are the change generation. சாமுவேல் மோரிஸ் பாகம் 8. ஸ்டீஃபன் மெரிட் ஐயா ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தில் இந்த சாமுவேல் மோரிஸை உங்கள் கல்லூரியில் சேருங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. அந்த கல்லூரி முதல்வர் நினச்சார், இப்படி ஒரு கருப்பறின பையனுக்கு வேத கல்லூரியை கற்றுக் கொடுத்து வேதத்தை கற்றுக் கொடுத்து இவங்க என்ன சாதிக்க போகிறாங்க, எதுக்காக இந்த பணத்தை பிரித்து வீணாக்குறாங்கன்னு சொல்லி அவர் ஒரு தவறான எண்ணத்தை கொண்டார். அது மாத்திரமல்ல, இது அவனுக்கு தேவையா என்று அதை ஒரு சாதாரண காரியமாக ஏன் இப்படி செய்கிறார் என்று மனதுக்குள்ளே போட்டு குழப்பிக் கொண்டிருந்தார். நியூயார்க்கில் இருந்து இண்டியானா என்கிற பகுதிக்கு டெய்லர் வேதாகம கல்லூரிக்கு சாமுவேல் மோரிஸ் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். அந்த பயணத்தில் போகும்பொழுது எல்லாமே அவர் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தார். சாமுவேல் மோரிஸ் பயணம் பண்ணும்பொழுதும் சரி, எப்போ சாமுவேல் மோரிஸ் பயணம் செய்யும் பொழுதும் எங்கே இருக்கும் பொழுதும் அப்பாட்ட ஜெபமிட்டே இருப்பார். அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி. ஒரு முறை ஸ்டீஃபன் மெரிட் கூட அவர் போகும் பொழுது சேரட்டில் போகும்பொழுது கேட்டார், ஒரு அடக்க ஆராதனைக்கு போயிட்டுருக்கிறோமே, நீங்கள் இப்போ இந்த நியூயார்க் சிட்டி எனக்கு விளக்கி காமிக்கிறீங்களே, நீங்கள் ஜெபம் பண்ணலையா அப்படின்னு கேட்டார். ஸ்டீஃபன் மெரிட்டுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா இந்த ட்ராவல் பண்ணும்பொழுது இந்த குதிரை வண்டியில் போகும்பொழுது நம்ம ஜெபிக்க முடியுமா என்று கேட்டார். சாமுவேல் மோரிஸ் சொன்னார், நம்ம ஜெபம் பண்ணலான்னு சொல்லி அந்த ரதத்திலேயே முழங்கால் பண்ணிட்டு 2 பேர் ஜெபம் பண்ணாங்க. சாமுவேல் மோரிஸ் ஸ்டீஃபன் மெரிட்டுக்காக ஜெபம் பண்ணார். இந்த ஐயா இந்த உலக காரியங்களை பார்க்குறாங்க, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி ஸ்டீஃபன் மெரிட்டுக்காக அவர் ஜெபம் பண்ணார். ஸ்டீஃபன் மெரிட்டுக்காக அவர் ஜெபம் பண்ண நினைத்த உடனே ஸ்டீஃபன் மெரிட்டுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வளோ தூரத்து குழந்தை போல் அப்பாட்ட பேசுறான்னு சொல்லி அவரை கொடுத்து ஆச்சரியப்பட்டார். எப்பவும் ஜெபிக்கிற அந்த மனிதர் அன்றைக்கு ட்ரெயினில் இயற்கை காட்சியில் பார்த்து ஆண்டுக்கு நன்றி செலுத்தி கொண்டே ஜெபித்து கொண்டே போனார். டெய்லர் பைபிள் காலேஜுக்கு போயிட்டார். பிரின்ஸிபால் ரூம் கூப்பிட்டு போனாங்க. பிரின்ஸிபால் சொன்னாங்க, உனக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்குதோ உனக்கு பிடிச்ச ரூம் போய் நீ ஆக்குபை பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ சாமுவேல் மோரிஸ் சொன்னார், ஐயா எனக்கு உங்கள் காலேஜில் மோசமான ரூம், யாருக்குமே பயன்படாத ரூம் இருந்தால் அதில் என்னை கொடுத்துருங்க, நான் தங்க வச்சுக்கிறேன். இது பெரிய அதிர்ச்சியாக அந்த பிரின்ஸிபாலுக்கு. இது வரைக்கும் வர்ற எல்லாருமே நல்ல வசதியான அறையை தேடி ஓடுவாங்க. இந்த பையன் முதலாக எனக்கு ஒரு சாதாரண அறையை கொடுங்கன்னு சொல்கிறான்னு சொல்லி அவருடைய எளிமை அந்த பிரின்ஸிபாலை பாதித்தது. அவரை குறித்து தவறான எண்ணம் கொண்டிருந்த அந்த பிரின்ஸிபாலுக்கு ஒரு பெரிய மாறுதல் உண்டானது. அது மாத்திரமல்ல, சாமுவேல் மோரிஸ் போன அந்த பைபிள் காலேஜில் எல்லா இடத்துலையுமே பிரகாசமாக மாறியது. இவர் எந்த அறைக்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் தேவ பிரசன்னம் நிரம்பியது. இவர் போகிற இடங்கள்லாம் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இவர் எங்கெங்கெல்லாம் பேசுகிறாரோ அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அங்கே உள்ள ஆப்பிரிக்க மக்கள் மத்தியில் ஆப்பிரிக்க மக்கள் மத்தியிலே ஆண்டவர் அறிவித்தார். அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இவராக தன்னார்வமாக போய் நான் இங்கே பேசுகிறேன், நான் இவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஆண்டவருடைய செய்தியை, ஆண்டவர் வார்த்தையை ரொம்ப தைரியமாக அவர் அறிவித்து கொண்டே வந்தார். பைபிள் காலேஜில் அநேகருக்கு ஒரு மாதிரியாக இருந்தார். எப்பவும் ஜெபம் பண்ணுவார். இவர் அறை வழியாக கடந்து போகிறவங்க இவர் அறையில் ஜெபம் பண்ணுறதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு முறை இவர் தன்னுடைய பிரின்சிபால்கிட்ட கேட்டார், சார் எங்கள் ஊரில் எங்கள் இடத்து சேர்ந்த ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையனையும் இந்த பைபிள் காலேஜில் நீங்கள் சேர்த்துக்கிடுவீங்களா? உடனே அந்த பிரின்சிபல் சொன்னார், நீ தான் எதுக்கெடுத்தாலும் அப்பாட்ட கேட்பியே, அப்பாட்ட கேளு. உடனே ஓடி போய் சாமுவேல் மோரிஸ் அப்பாட்ட ஜெபம் பண்ண, அப்பா எங்கள் கூட சேர்ந்த அந்த தம்பியும் இங்கே எப்படியா கூட்டுவாங்க சொல்லிட்டு பிரின்சிபால் சொன்னார். அப்பாட்ட சொல்லிட்டேன், அப்பா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி உண்மையாகவே ஆண்டவர்கிட்ட எதுனாலும் கேட்டு ஜெபித்து செய்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அவர் சொன்ன உடனே அந்த கல்லூரி பிரின்சிபால் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு கடிதம் எழுதினார், அந்த தம்பியை இங்கே அனுப்பி வைங்க. சாமுவேல் மோரிஸ் நண்பனும் அங்கே வந்தார். 2 பேரும் சேர்ந்து அங்கே வேத காரியங்களை கற்றுக்கொண்டாங்க. அந்த 2 பேருக்கு இந்த பெரிய துடிப்பு என்ன தெரியுமா? இங்கிருந்து கற்று ஆப்பிரிக்காவுக்கு போய் அநேக மக்களை இயேசுக்கு நேராக வழிநடத்த வேண்டுங்கிற ஒரு பெரிய தாகத்தோடு அவங்க நிறைய காரியங்கள் செய்துட்டு இருந்தாங்க. சாமுவேல் மோரிஸுக்கு அடிப்படை ஆங்கிலம் இல்லை, அவரை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அவருக்காக அந்த கல்லூரி முதல்வர் விரும்பினார். அதுக்கு போதிய பண வசதி இல்லை. உடனே அப்போ அவருக்கு அந்த படிப்பு வசதி செய்து கொடுப்பதற்காக சாமுவேல் மிஷினரி சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த சங்கத்தை ஏற்படுத்தி நிறைய பேர் அதுக்கு பணம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சாமுவேல் மோரிஸ் சொன்னார், இந்த பணத்தை எனக்கு மட்டும் பயன்படுத்தாதீங்க, யாரெல்லாம் படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பயன்படுத்த சொன்னாங்க. நிறைய பணம் அந்த
அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்தது. அந்த கல்லூரி நஷ்டத்தில் ஓடி இருந்தது. இப்போ சாமுவேல் மோரிஸுடைய விசுவாசத்தை பார்த்து அநேகர் காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க. சாமுவேல் மோரிஸ் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டார். சாமுவேல் மோரிஸை வாழ்ந்த பகுதி மிகுந்த வெயில் நிறைந்த, அதிக உஷ்ணம் நிறைந்த, கடுமையான ஒரு பகுதி. இப்போ இருக்கிறதோ பயங்கர குளிர் நிறைந்த பகுதி. அந்த குளிரினாலே அவர் காது நரம்புகள் பாதிக்கப்பட்டது. அடிக்கடி ஐயோ காது வலிக்குது, ஐயோ தாங்க முடியலன்னு சொல்லி துடிச்சாரு. அவரால் முடியல. எல்லா நேரங்களிலும் ஆண்டை துதித்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தார், மேலது பனிக்கட்டிகள் விழுந்தது. பனிக்கட்டியை கையில் எடுத்தார். அந்த பனிக்கட்டி அப்படி கரைஞ்சு போகிறத ஆச்சரியத்தோடு பார்த்தாரு. இந்த பனிக்கட்டிகள் இயேசுவை எனக்கு காண்பிக்கின்றன, இயேசுவின் அன்பை காண்பிக்கின்றன என்று எதை பார்த்தாலும் ஆண்டர் துதித்து கொண்டே இருந்தார். அந்த கடுமையான பனிப்பொழிவு அவர் சரீரத்தை பாதிக்க ஆரம்பித்தது, நரம்புகளை பாதிக்க ஆரம்பித்தது. மிகுந்த பலவீனம் அடைந்தார். முடியலை, அவரால் ரொம்ப கஷ்டப்பட்டார். எல்லாரும் சொன்னாங்க, நீ அப்பாட்ட ஜெபம் பண்ணுவில்லை, ஜெபம் பண்ணுறியா? நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் அப்பா எனக்கு இந்த சுகவீனத்திலிருந்து விடுதலை தரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் கவலையோடு இருந்தார். கவலைப்படாத, நிச்சயம் அப்பா அவனுக்கு உதவி செய்வார். சாமுவேல் மோரிஸ் அப்பாட்ட கேட்டார், அப்பா நான் ஆப்பிரிக்காவுக்கு போய் உங்களை பற்றி சொல்லணுமே, என் சரீரம் ரொம்ப பலவீனமாக இருக்கு, ஏன் இப்படி எனக்கு அனுமதிக்கிங்கன்னு சொல்லி கேட்டார். அப்பா சொன்னாங்க, இந்த பூமியிலே நீ வாழ்ந்த நாட்கள் போதும், என்னோடு வந்து விடு என்று சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக அந்திலிருந்து சாமுவேல் மோரிஸ் அந்த வியாதியை குறித்து கொஞ்சம் கவலைப்படலை. பாட்டு பாடி ஆண்டை துதிக்க ஆரம்பிச்சார். எல்லாரும் கேட்டாங்க, நீ என்ன சிக்கா இருக்கிற, படுத்த படுக்கையில் இருக்கிற, இப்போ ஆண்டவர்கிட்ட நீ துதிச்சுட்டே இருக்கிற, உனக்கு இந்த கஷ்டங்கள் ஒன்றும் தெரியலையா அப்படி கேட்டாங்க. அப்போ சாமுவேல் மோரிஸ் சொன்னார், நான் அப்பாட்ட போக போகிறேன், எங்கள் அப்பாவை சீக்கிரம் பார்க்க போகிறேன். சாமுவேல் மோரிஸ் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை இப்படியாக கடந்து வந்தார். விசுவாச வீரன் வாழ்க்கையிலே பல காரியங்கள் இப்படியாக கடந்து வந்தார். ஒளியை அவர் பார்த்தது ஒரு வெள்ளிக்கிழமை, அவர் பயணப்பட்டு வந்த புதிய இடத்துக்கு சேர்ந்து ஒரு வெள்ளிக்கிழமை, பைபிள் காலேஜுக்கு வந்து வெள்ளிக்கிழமை. இதன் நினைவாக அவர் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் சாப்பிடாம தேவசமத்தில் காத்திருந்து உபவாசம் இருந்து ஜபிக்க ஆரம்பித்தார். எப்படியாவது ஆப்பிரிக்க மக்கள் தொடப்பட வேண்டும் என்று ஒரு பெரிய வாஞ்சை இருந்தது. இவர் சின்ன பிள்ளைலாம் கூப்பிட்டாரு, சண்டே ஸ்கூல் பிள்ளைலாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஆப்பிரிக்கா குறித்த பாரத்தை ஏற்படுத்தி காட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ண சொன்னார். அவங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணாங்க. இவர் தன்னுடைய ஆதி நாளை யோசித்து பார்த்தாரு, தன்னுடைய காட்டில் அடிமைப்பட்டு கிடந்த நாட்களை யோசித்து பார்த்தாரு. ரொம்ப அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கி நான் செத்துருப்பேன், என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும், இன்றைக்கி நான் உயிரோடு இருக்குது அப்பாவுடைய கிருபையாலன்னு சொல்லி அப்பா 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 அப்பான்னு மூச்சுக்கு முன்னொரு தரம் அப்பாவே நடிச்சிட்டு இருந்தார். சாமுவேல் மோரிஸ் வாழ்க்கையிலே பல தரப்பட்ட உயர்வுகள் தாழ்வுகள் எல்லா சூழ்நிலையிலும் சாமுவேல் மோரிஸ் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் பிரியலை. மிகுந்த பலவீனமாக இருந்த வரை மருத்துவர் சோதித்து பார்த்தாரு. மருத்துவர் சொன்னார், ரொம்ப பலவீனமாக இருக்கிறாரு, இவர் கொஞ்ச நாள் மருந்து எடுக்கணும்னு சொல்லி அவர் வீட்டில் தங்க வச்சுருந்தார். ஆனால் சாமுவேல் மோரிஸ் எதை குறித்தும் கவலைப்படலை. ஒரு நாள் வீட்டில் உட்காந்து ஜன்னல் வழியை பார்த்துட்டு இருந்தார். அங்கே பார்த்தா அந்த மருத்துவர் மரங்களை வெட்டி சுத்தப்படுத்தி கொண்டிருந்தார். சாமுவேல் மோரிஸ் சொன்னார், டாக்டர் டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி, உடம்பு பார்த்துக்கங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, மண்ணில் அப்படிலாம் விளையாடாதீங்க, சீக்கிரம் வந்துடுங்க, ரொம்ப ஒர்க் பண்ணாதீங்க, வாங்க டாக்டர். டாக்டர் எங்கன்னு சொன்னார், நோ நான் வந்துடுறேன், டோன்ட் வரி சொன்னார். இங்கேருந்து பார்த்துட்டே இருந்தார். திரும்பவும் டாக்டர் பார்த்து, டாக்டர் கவலைப்படாதீங்க, வந்துருங்க டாக்டர், ரொம்ப கஷ்டப்படாதீங்க. டாக்டர் எங்கே சொன்னார், இல்லை கவலைப்படாத. அவங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த நர்ஸ் வந்தாங்க. சாமுவேல் மோரிஸ் தோலை தொட்டு, தம்பி இந்த மாத்திரை சாப்பிடுங்க சொன்னாங்க. திரும்ப ஒரு தொட்டாங்க. அடுத்த முறை சாமுவேல் மோரிஸ் என்ற அந்த கருப்பு வைரம் தலையை சரித்து விட்டது. எத்தனையோ பாடுகளை வேதனைகளை கடந்து வந்த அந்த கருப்பு தேவதூதன் இந்த உலகத்தை விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய்விட்டார். எவ்வளவு கடினமான பாதைகள் பார்த்தீர்களா? எவ்வளவு வேதனையான பாதைகள், எவ்வளவு கடினமான பாதைகள் பார்த்தீர்களா? எவ்வளவு வேதனையான பாதைகள். எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்தார். கருப்பு நின்று ஒதுக்கி தள்ளப்பட்டார். மூஞ்சலை ஓங்கி மிதிக்கப்பட்டார். மூச்சடித்து போக முடியாக அடிக்கப்பட்டார். எல்லா சூழ்நிலையிலும் என் அப்பாவுக்காக நான் வாழ்வேன், ஆப்பிரிக்க மக்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தன் வாழ்க்கை முழுவதும் ஆப்பிரிக்க மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாரு. அந்த மனிதர் மரித்து போனார். எல்லாரும் ஓடி வந்தாங்க, எல்லாரும் அழுதாங்க. அவருடைய அந்த உடல் அடங்கிய அந்த பெட்டியை தோளில் சுமந்து சென்றார் கல்லூரி மாணவர்கள். அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடி ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல 3 பேர் நான் ஆப்பிரிக்காவுக்கு சென்று இயேசுவுக்காக ஊழியம் செய்யும் என்று வைராக்கியமாக ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அப்படியே செய்தாங்க. அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கை வரலாறானது 5 மொழிகளிலே புத்தகமாக எழுதப்பட்டு அநேக இடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. சாமுவேல் மோரிஸ் மரித்தார், ஆனால் இன்றும் பேசுகிறார். ஒரு சாதாரண ஒரு ஆப்பிரிக்கா அடர்ந்த நாகரிகம் தெரியாத ஒரு வாலிபனை ஆண்டவர் இவ்வளவாக உயர்த்த முடியுமானால் நம்ம ஏன் உயர்த்த முடியாது?
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்களை அனுபவித்தாலும் சாமுவேல் மோரிஸ் நினைவு கொள்வோம். சாமுவேல் மோரிஸ் மரித்தார், மரித்தும் நம்மோடு பேசுகிறார். தம்பி தங்கச்சி, 8 வாரம் கதைகளை கேட்டல. சாமுவேல் மோரிஸ் தன்னுடைய இன மக்களுக்காக எவ்வளோ அர்ப்பணித்தார். நீ ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிற? ஆண்டவருக்காக நீ ஊழியம் செய்வியா? ஆண்டவர் பெரிய பணி இருக்குது. இன்றைக்கி மிஷினரி ஸ்தாபனங்களில் ஊழியக்காரங்களே இல்லை, ஆள் வேணும்னு கேட்குறாங்க. குட்டி தம்பி, குட்டி தங்கச்சி, சாமுவேல் மோரிஸ் என்ற அந்த பெரிய மனிதன் வந்துட்டு கேட்குறாரு, நீ ஊழியத்துக்கு வாரியான்னு சொல்லி. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பியா? கண்களை முடி ஜெபம் பண்ணலாமா? மகா இறக்கமுள்ள ஆண்டவரே, சாமுவேல் மோரிஸ் என்கிற ஒரு பெரிய ஊழியரை குறித்து நாங்கள் பார்த்தோம். அவர் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினீர். நாங்களும் உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படியாக கடந்து வருகிறோம். எங்களை கரம் பிடித்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சாமுவேல் மோரிஸ் என்கிற இறுதி பக்கத்துக்கு வந்திருக்கிறோம். பாய்.